எனக்கு கேள்வி கேட்கணும்னா மொத்தம் 3 தலைவர்கள்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்கணும். மாண்புமிகு முதல்வர் அண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்டையும், அப்புறம் தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள்கிட்டையும் 3 கட்சியுமே அவங்களோட கொள்கைகளை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் 3 கட்சியுமே வந்து அவங்களோட கொள்கையை எதிர் விதமாக தான் வைக்கிறாங்க. ஒருத்தர் 2000 கொடுத்தா ஒருத்தர் 5000 கொடுக்குறேன், மற்றவங்க 3000 கொடுக்குறேன்ட்டு. பட் பர்டிகுலராக தமிழ்நாடை உயர்த்துறதுக்காக ஒரு வரையறையை கொடுத்து பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன கருத்து வச்சிருக்கீங்கன்றத எடுத்து வைக்கணும்னு கேட்குறேன். இல்லை, இப்போ பணம் கொடுக்கறதுங்கிறதும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகத்தான். ஆனால் உங்களோட கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நேரடியாக பணமாக கொடுக்காம மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி தான் ஃபர்ஸ்ட் அறிக்கை விட்டாரு வெளியே. அதாவது நாங்கள் 2000 கொடுக்குறோன்னு சொல்லிட்டு விட்ட உடனே அடுத்த கட்சியாக வந்து முன் வச்சது வந்து நாங்கள் 5000 கொடுத்தோமே அப்படின்றத முன் வச்சாங்க. ஒருத்தர் பண்ணதவே நாங்கள் மாற்றி பண்ணுறோன்றத பண்ணாமல் எங்களோட தமிழ்நாட்டை வளர்த்துறதுக்கு நாங்கள் புதுசாக கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி நிறைய கட்சி கொண்டு வரணும் அப்படின்றத தான் என் கேள்வியாக கேட்குறேன். உங்களுக்கு அப்படி என்ன கொண்டு வந்த பெட்டர்மெண்ட்டாக இருக்கும்? உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா இருக்குது எடுத்துகிட்டு வரணுன்ற? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இருக்கிற மாடலில் வந்து லைக் லண்டனாக இருக்கட்டும் இல்லை யூஎஸ்ஆ இருக்கட்டும், அதிபர்கள் எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படின்னா அவங்க வேற ஒரு கட்சி பண்ணதை வெளிவிட மாட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதே வந்து புதுசாக கொண்டு வந்து பெட்டராக வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தான் கொண்டு வருவாங்க. அந்த கட்சி கொடுக்குறத நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு லைக் ஃபாரின் கண்ட்ரிஸும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே கொடுக்கணும்னாக்கா தமிழ்நாட்டை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு புது திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கணுன்றதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே தம்பி, தேங்க்யூ.